மனிதர்கள் தங்கள் பிறந்த நாளில் மற்றவர்களிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெறுகின்றனர். கடவுள்கள் தங்கள் பிறந்த நாளன்று தங்கள் பக்தர்களுக்கு ஆசிர்வாதங்களை தருகின்றனர். வைகாசி விசாகம் என்பது கடவுள் முருகனின் பிறந்த நாளாகும். தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரம் வரும்பொழுது வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாக திருநாளுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை உள்ளது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சூரபத்மன், சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன் என 3 அசுரர்கள் வாழ்ந்து வந்தனர். பலருக்கும் தெரியும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பெற்றவர்கள் என்பது. முன்னொரு காலத்தில் முனிவர் காசியபா அசுர இனத்தை சேர்ந்த மாயை என்னும் பெண்ணை திருமணம் செய்தார். முனிவர் காசியபாவுக்கும் மாயைக்கும் பிள்ளைகளாக இந்த 3 அசுரர்களான சூரபத்மன், சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன் ஆகியோர் பிறந்தனர். மேலும் இந்த தம்பதிக்கு அசமுகி என்ற ஒரு மகளும் இருந்தாள். மாயை அரக்கி என்பதால் தன் மகன்களை அசுரர்களாக வளர்த்தாள். இம்மூன்று சகோதரர்களும் கடவுள் சிவனை நோக்கி தவம் இருந்தனர். இந்த அசுரர்கள் பல ஆண்டுகள் தீவிரமாக தவம் செய்த பின்னரும் கடவுள் சிவன் அவர்களின் முன் தோன்றவில்லை. ஏனெனில் இந்த அசுரர்களுக்கு வரங்களை அளிப்பது உலக மக்களுக்கு அநீதியை ஏற்படுத்தும் என்பது கடவுள் சிவனுக்கு தெரியும். ஆனால் அந்த அசுரர்கள் தங்கள் முயற்சிகளை கைவிடவில்லை. அவர்கள் ஒரு யாகம் செய்து மீண்டும் தவம் மேற்கொண்டனர். அந்த அசுரர்களுக்கு கடவுள் சிவபெருமான் மனம் இறங்கவில்லை என்பதால் ஒரு கட்டத்தில் அசுரன் சூரபத்மன் தன் உடலில் இருந்து சதைகளை அறுத்து அவற்றை அந்த யாகத்தின் புனித தீயில் அர்ப்பணிக்க தொடங்கினான். இறுதியாக அசுரன் சூரபத்மன் கடவுள் சிவனை காண வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே யாகத்தீயில் எரித்து கொண்டான். அப்போதும் கடவுள் சிவன் அவர்கள் முன் தோன்றவில்லை. இதை கண்ட சூரபத்மனின் சகோதரனான அசுரன் சிங்கமுகன் தன்னைத்தானே அந்த தீயில் அர்ப்பணித்தான். இதை பார்த்த சூரபத்மனை பின்தொடர்ந்த அசுர குலத்தை சேர்ந்த பலர் தங்களை யாகத்தீயில் எரித்து கொண்டனர். இப்படி மற்ற அசுரர்கள் இறந்து கொண்டிருக்கும் போது அசுரன் சிங்கமுகன் அவனது பல தலைகளை வெட்டி தீயில் வீசிய பிறகும் சாகவில்லை. இறுதியில் கடவுள் சிவன் அவன் முன்னே தோன்றி அசுரன் சூரபத்மனை உயிர்ப்பித்தார். இப்போது அந்த அசுரர்கள் கடவுள் சிவனிடம் வரங்களை கேட்கத் தொடங்கினர். தாங்கள் ஒருபோதும் சாகக்கூடாது என நினைத்த அந்த அசுரர்கள் கடவுள் சிவனுக்கு இணையான ஒருவரால் மட்டுமே தாங்கள் கொல்லப்பட வேண்டும் என்றும், ஆனால் அவர்களை கொல்லக்கூடியவர் ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறந்தவராக இருக்கக்கூடாது என்றும் ஒரு வரம் கேட்டனர். இந்த அசுரர்கள் 108 அண்டசராசரங்களை ஆளும் வரங்களையும் பெற்றிருந்தனர். அண்டசராசரம் என்பது பிரபஞ்சத்தை குறிக்கும். இவ்வரங்களை பெற்ற பிறகு அந்த அசுரர்கள் அனைத்து உயிரினங்களையும் துன்புறுத்த தொடங்கினர். ஒரு கட்டத்தில் இந்த 3 அசுரர்களின் சகோதரியான அரக்கி அசமுகி தேவர்களின் தலைவரான இந்திரனின் மனைவியான இந்திராணியை அணுகி அசுரன் சூரபத்மனுக்கு மனைவியாகும்படி மிரட்டினாள். தேவலோக அரசி இந்திராணியின் மெய்காப்பாளர் அசமுகியின் இந்த தவறை கண்டு அவளது கையை வெட்டி வீழ்த்தினார். இதனால் அசுரர்கள் மேலும் கோபமடைந்து தேவர்களுக்கு கூடுதல் துன்பங்களை கொடுக்க தொடங்கினர். எனவே தேவர்கள் உதவி வேண்டி பல கடவுள்களை அணுகினர். இறுதியாக உதவி பெறுவதற்காக கடவுள் சிவனை அந்த தேவர்கள் சரணடைந்தனர். இதை கேட்டதும் கடவுள் சிவன் தனது நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். சில புராண கதைகளின்படி கடவுள் சிவபெருமானுக்கு 6வதாக ஒரு தலை இருந்ததாகவும் அந்த தலையானது உலக அழிவின் போது தோன்றும் என்று கூறப்படுகிறது. அதன்படி கடவுள் சிவனின் 5 தலைகளிலுள்ள நெற்றி கண்களிலிருந்து 5 தீப்பொறிகள் வெளிவந்தன. அதே வேளையில் 6வது தீப்பொறியானது அவரது 6வது தலையில் இருந்த நெற்றி கண்ணிலிருந்து வெளிவந்தது. கடவுள் சிவன் அந்த 6 தீப்பொறிகளை உருவாக்கிய பிறகு அவற்றை பத்திரமாக எடுத்துச் சென்று கங்கை நதியில் விட்டுவிடுமாறு கடவுள் வாயு பகவானுக்கும் கடவுள் அக்னி பகவானுக்கும் கடவுள் சிவன் கட்டளையிட்டார். அந்த 6 தீப்பொறிகளும் கங்கை நதி வழியாக பயணித்து சரவண பொய்கை என்னும் குளத்தை சென்றடைந்ததாக நம்பப்படுகிறது. சரவண பொய்கை குளத்தில் பூத்திருந்த 6 தாமரை மலர்களின் மீது அந்த 6 தீப்பொறிகளும் சென்று அமர்ந்தன. அதன் பின் அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக உருமாறின. இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். இந்த 6 குழந்தைகளும் தனது மகன்கள் என்பதால் ஒரு முறை கடவுள் பார்வதி இந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து தழுவிக்கொண்டார். அந்த தருணத்தில் அந்த 6 உடல்களும் ஒன்றாகி ஒரு உடல் 6 தலைகளுடன் கடவுள் முருகன் தோன்றினார். வேறு கதைகளிலும் அறிந்திருப்பீர்கள், அசுரர்களுக்கு வரங்களை அருளிய பிறகு கடவுள் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் என்பது.
இதற்கு காரணம் கடவுள் சிவனின் மனைவியான கடவுள் சதிதேவி தீயில் எரிந்து இறந்து விட்டார்கள் என்பதாகும். கடவுள் சிவன் இப்படி தியானத்தில் இருந்த காலகட்டத்தில் அசுரர்கள் தாங்கள் பெற்ற வரங்களின் சக்திகளை பயன்படுத்தி தேவர்களை துன்புறுத்தி வந்தனர். கடவுள் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனையை பெற்ற பிறகு தேவர்கள் கடவுள் சிவனின் தவத்தை கலைப்பதற்காக மன்மதனை அனுப்பினர். மன்மதன் கடவுள் சிவனின் தவத்தை கலைத்த பிறகு கடவுள் சிவனின் நெற்றிக்கண் மன்மதனை எரித்து சாம்பலாக்கியது. அதன் பிறகு கடவுள் சிவனுக்கும் கடவுள் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது. பிறகு தங்களை காக்குமாறு தேவர்கள் கடவுள் சிவனிடம் உதவி கேட்டனர். அப்போதுதான் கடவுள் சிவன் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து கடவுள் முருகனின் பிறப்புக்காக 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெறும் வைகாசி விசாக திருவிழாவின் போது ஒரு தனித்துவமான சடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் வசந்த மண்டபத்தில் உள்ள ஒரு நீர் தொட்டியில் 6 மீன்களின் உருவ பொம்மைகள் நீரில் மிதக்கும் வகையில் போடப்படுகின்றன. பின்னர் அந்த இடத்தில் 6 முனிவர்களின் திருவுருவ சிலைகள் எழுந்தருள செய்யப்படுகின்றன. திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் தவம் செய்ததனால் 6 முனிவர்கள் கடவுள் முருகனிடம் சாப விமோச்சனம் பெற்ற நிகழ்வை நினைவு கொள்ளும் வகையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக திருவிழாவின் போது இந்த சடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பராசர முனிவரின் 6 பிள்ளைகளும் தினமும் குளத்தில் நீராடிய பிறகு அதை அசுத்தப்படுத்தியதாலும் குளத்தில் இருந்த மீன்களுக்கு அவர்கள் தொல்லை தந்ததாலும் அவர்களுக்கு பராசர முனிவர் சாபம் அளித்தார். அந்த சாபத்தின்படி அவர்களும் மீன்களாக மாறினர். ஒரு நாள் கடவுள் பார்வதி கடவுள் முருகனுக்கு குடிக்க திருப்பாலை கொடுத்தார். கடவுள் முருகர் அந்த பாலை குடித்து கொண்டிருக்கும் போது பாலின் சில துளிகள் கீழே சிந்தி பராசர முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்து வந்த குளத்தில் விழுந்தன. அந்த பால் துளிகள் அந்த குளத்தில் விழுந்த அடுத்த கணமே பராசர முனிவரின் மகன்கள் மீண்டும் தங்கள் மனித உருவங்களை பெற்று பெரியவர்களாக மாறினர். பின்னர் அந்த 6 முனிவர்கள் கடவுள் சிவனை வேண்டி தங்களுக்கு உதவும்படி கேட்டனர். அப்போது கடவுள் சிவன் அவர்கள் முன் தோன்றி கடவுள் முருகன் உங்கள் சாபங்களிலிருந்து உங்களுக்கு முழுமையாக விமோச்சனம் அளிப்பார். அதற்கு நீங்கள் கடவுள் முருகனை நோக்கி தவம் புரிய வேண்டும் என்று சொன்னாராம். அதன்படி அந்த 6 முனிவர்களும் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் கடும் தவம் மேற்கொண்டு கடவுள் முருகனை வேண்டி தங்கள் சாபங்களிலிருந்து முழுமையாக விமோச்சனம் பெற்றனர். கடவுள் முருகர் ஆலயங்களில் வைகாசி விசாகத்தன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. கடவுள் முருகனின் அருளை பெறுவதற்கு சில பக்தர்கள் காவடி சுமக்கும் வழக்கத்தை மேற்கொள்கின்றனர். மேலும் சில பக்தர்கள் இந்நாளில் விரதம் இருந்து பிறருக்கு அன்னதானம் வழங்குகின்றனர். வைகாசி விசாகத்தன்று தமிழ் கடவுள் முருகரின் பிறந்த நாளை கொண்டாடுவது அவரிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற உதவக்கூடும்.